வீட்டில் ஒரு பெரிய துக்கம். மர்த்தாள் இயேசு வந்ததை அறிந்து ஓடி போய் அவரிடத்துல நிறைய காரியங்களை சொல்லுகிறார். மரியாள் வந்ததும் பாதத்துல விழுந்து அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்ததும் இயேசு கண்ணீர் விட்டார். நீங்க இப்போ அவர் பாதத்துல இருக்கிறீங்க. அவர் பாதத்துல உங்களை மிகவும் வருத்தப்படுத்துகிற துக்கமான காரியம் எதுவும் அது ஆண்டவர் சமூகத்துல கண்ணீராய் வைத்து விடுங்கள். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். அதை அற்பமா எண்ணாதவர். ஆமென். அற்பமா எண்ணாதவர். ஆண்டவரே, இதோ உங்க சமூகத்துல நிக்கிறேன்பா. எந்த காரியம் உங்களை மிகவும் உங்க மனதுல அது ஒரு பெரிய தழும்பு போலவே வந்து விட்டது. இப்படிப்பட்ட காரியம் என்ன இருந்தாலும் சங்கீதக்காரன் இப்படி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். சங்கீதம் 74:21 துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். ஆண்டவர், நான் துன்பப்பட்டவன் அப்பா, துன்பப்பட்டவள் அப்பா, வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஆண்டவரே, நான் வெட்கத்தோடு திரும்பிடக்கூடாது. நான் துதிக்கும்படி செய்யுங்கப்பா. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அப்படியே அர்ப்பணித்து வெட்கத்தோடு திரும்ப விட்டாது. உங்க கையில தான் இருக்குப்பா. நீங்க ஒண்ணு செஞ்சிட்டீங்கன்னா நான் எல்லாருக்கும் முன்னாடி துதிப்பதற்கு ஏதுவாய் மாறிடும். நான் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்கிறேன், சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிவீர் அல்லவா? நீங்க ஒன்னும் செய்யலைன்னா இனியும் அவங்க தூஷிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆண்டவரே. இனியும் அவங்க வெட்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறுமே. உங்க பாதத்துல என்னை வைக்கிறேன் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். உம் பாதம் சரணடைந்தே ஏற்றுக்கொள்ளும் என்னையே. உம் பாதம் சரணடைந்தே ஏற்றுக்கொள்ளும் என்னையே. உம் பாதம் சரணடைந்தே. Yes Lord. ஏற்றுக்கொள்ளும் என்னையே. Jesus. உம் பாதம் சரணடைந்தே ஏற்றுக்கொள்ளும் என்னையே. நீரே அன்றி வேறே கதி நான் காணேன் இப்போது.
இப்பூமியில் நீரே அன்றி வேறே கதி நான் காணேன் இப்பூமியில் நான் காணேன் இப்பூமியில் உம் பாதம் சரணடைந்து ஆண்டவரே எனக்கு வேற கதி இல்லை ஏற்றுக்கொள்ளோ என்னையே உம் பாதம் சரணடைந்து ஏற்றுக்கொள். அப்படியே தேவ பிரசன்னத்துல உங்களை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ ஊற்ற முடியுமோ, வேற எதையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சும்மா கூட இருக்கலாம், அதை நீங்க மைண்ட் பண்ணாதீங்க. உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பாதத்தில் நீங்க இருக்கிறீங்க. ஜீசஸ் 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 நீரே அன்றி வேறே கதி நான் காணே இப்பூவினில் நீரே அன்றி வேறே வேறே என்ன கதி ஆண்டவரே நான் காணே இப்பூவினில் நான் காணேன் இப்பூவினில் உம் பாதம் சரணடைந்து ஊரலபா சந்தரபகரா ரிமா மகரா ஹண்டரல ரியாதரபா ஓடரல ரபகரபா. ஓ துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். துன்பப்பட்டவன் ஜீசஸ் 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 ஓ ஓ ஜீசஸ் ஓ ஆமென். Jesus, glory, 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 நீரே அன்றி வேறே கதி நான் காணேன் இப்பூவினில் நீரே அன்றி வேறே கதி. ஆண்டவர் சமூகத்தில் யார் யார் தங்கள் இருதயத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்று நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு, இன்று நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு பலன் உண்டு, இந்த நாளில் உங்கள் அங்கலாய்ப்புக்கு பலன் உண்டு. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது. அப்படியே உங்க மனசுல என்னெல்லாம் இருக்குதோ ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு சும்மா இராதிருங்கள். நன்றி ஆண்டவர். புலம்பல் 3:1 எரேமியா இப்படி சொல்றாரு, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினாலே அடியினாலே உண்டான சிறுமையை கண்ட புருஷனா,
ஆமென். தன்னை எப்படி சொல்லுகிறார் பாருங்க, சிறுமையை கண்ட புருஷனா. நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கண்டிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் இதை கண்டிருக்கிறேன் என் லைஃப்ல. சிறுமையை கண்டவனா, துக்கத்தை கண்டவனா, வெட்கத்தை கண்டவனா, நிந்தையை கண்டவனா, ரிஜெக்ஷன்ஸ். ஓ, இதை கண்டவனா, இதை கண்டவனா. ஆனாலும் என் கண்கள் ஓயாமல் உம்மை நோக்கி சொரிகின்றது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. இடைவிடாமல் ஓய்வின்றி. ஓ ரலரபா கடரபா ஷரபா பலரபா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ரொம்ப சிறுமையை பார்த்திருக்கிறேன், வெறுமையை பார்த்திருக்கிறேன், தனிமையை பார்த்திருக்கிறேன். அப்பா, ஒதுக்கப்பட்ட நிலையை பார்த்திருக்கிறேன், வெட்கத்தை பார்த்திருக்கிறேன். ஓ எரேமியா இதை சொல்ல வெட்கப்படல. ஓ, நான் சிறுமையை கண்ட புருஷன், சிறுமையை கண்ட புருஷனா, ஒதுக்கப்படுகிறத பார்த்திருக்கிறேன். கருவேப்பிலையை போல பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். சிறுமையை கண்ட புருஷன் நான், சிறுமையை கண்ட புருஷன் நான். ஆனாலும் கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி சொரிகிறது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண்கள் ஓயாமல். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்திய எனக்கு ஜீசஸ். கலங்கின நேரத்தில் உம் கரம் ஓடைத்தீ உருவாக்கினே, செட்சித்தே சீர்படுத்தினே. ஆண்டவரே, ஆண்டவரே, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாது. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு. இந்த வார்த்தை ஆவியானவர் ஆழமாய் இறக்குகிறார், ஜெபிக்க ஏவுகிறார். ஓ, உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலன் வரும் வாசல் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. உன்னுடைய சீசன் ஆரம்பமாகிறது, உன்னுடைய சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஓ ரலா கரா பாபா ரா பாபா. தோல்வியை மட்டும் பார்த்து வந்த நீ வெற்றியை பார்க்க போகிறா. தலை குனிந்து மட்டும் வாழ்ந்து வந்த நீ தலை நிமிர போகிறாய். ஓ, இயேசுவின் நாமத்தில். ஷரபா கரபா ரிப்ரா மாமா கரோ. Jesus, Jesus, Jesus. Oralama karo shandanare ribralama mratana darala radanara relamamro shandanare rikalara chanara tanara rimama. ஆண்டவரே, வலதுபுறத்தை கண்ணோக்கி பாரும் என்று தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே, வலதுபுறத்தை கண்ணோக்கி பாரும். நீங்க பாருங்க ஆண்டவரே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லாமற் போயிற்றே, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லப்பா. கண்ணோக்கி பார். உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, சில காரியங்கள்னால ஆண்டவரே நான் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறேன்.
அதனால எனக்கு துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை ரொம்ப நேரம் வாசிக்க முடியல. எனக்கு அதற்கான வாசல் திறக்கப்படணும். நான் நிறைய துதிக்கணும், நான் நிறைய ஜெபிக்கணும், நான் வேதத்தை ரொம்ப நேரம் வாசிக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஷாரா காலா ராடா ராபா தாராபா ஊடா ராபா லக்கா ராமா ஷாதா ரா. நான் ரொம்ப துதிக்கணும், நிறைய நேரம் துதிக்கணும், ஜெபிக்கணும். என் ஆத்துமாவை காவலுக்கு காவலுக்கு நீங்களாக்கி விடும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்க ஜெப ஜீவிய மாற போகுது. உங்களை கர்த்தர் ஆராதனை வீரர்களாய் வர்ஷிப்பர்ஸா கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓ ரல்லா காரா பாபா ரீமா மா காரா பாபா. ஓ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அப்படி அந்நிய பாஷையில கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. தளர்ந்த முழங்கால்கள், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுகிறது, 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 பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். glory, glory, glory. Raka laba dara mama shekere rima maka dara shantara. Jesus, Jesus, hallelujah. ஜெபிக்க வைக்கிறவர், ஜெபிக்க வைக்கிறவர், ஜெபிக்க வைக்கிறவர். Thank you Holy Spirit. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்க வைங்கப்பா, முழங்கால நின்னு ஜெபிக்க வைங்கப்பா, அந்நிய பாஷையில ஜெபிக்க வைங்கப்பா, ஆவியோடு ஜெபிக்க வைங்கப்பா, கருத்தோடு ஜெபிக்க வைங்கப்பா, ஆவியோடு பாட வைங்கப்பா, கருத்தோடு பாட வைங்கப்பா, ஆவியோடு துதிக்க வைங்கப்பா, கருத்தோடு துதிக்க வைங்கப்பா. இயேசுவின் நாமத்துல. ஓரா லக்கா டரா மாமா தாரா ஓடு ரேலே ரேமா ரேக ரே ரோல. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அப்படியே ஜெப நதி, ஜெப நதி. ஆவியானவர் இழுத்து போகிறா, இழுத்து போகிறா. ஓ புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் நாமல வைக்கிறோம். ஆத்துமா காவலுக்கு நீங்களாகிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஓரா லாபா காரா பாபா ஷாரா பாபா. அந்த ஆதி நிலை, ஆதி நிலை, ஆதியில் கொண்டிருந்த வைராக்கியம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓரா லாபா தாரா பாபா பாபா ரீமா மாமா காடா ராலா தோரோ ஷேரே ரேலே ரேபே கேரா அன்டரலா பாகதடரா பாலாரா. Glory be to Jesus, glory be to Jesus, glory be to Jesus, glory, glory. அப்பா, அப்பா ஆண்டவரே, ஜெப ஜீவியம் அப்பா, ஜெபிக்க ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத நிலை மாறட்டும் ஆண்டவரே. மினிமம் 1 hour ஆவது எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கத்தக்கதால் ஒரு ஜெப அபிஷேகம், ஜெப அபிஷேகம், ஜெப அபிஷேகம் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க, இரவெல்லாம் ஜெபிக்கிற அந்த உன்னத அனுபவம் வேணும், 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 வேணும். ஜீசஸ், ஜீசஸ். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இன்னிலிருந்தே மாறுது. இன்றே கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். ஆமென். Glory. ஆவியானவரே, ஆவியானவரே பலப்படுத்துவீராக, பலத்தால் இடை கட்டுவீராக. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை
காவலுக்கு நீங்கள் ஆக்கி. அவன் இன்னைக்கு அநேகருடைய பாரம் என்னன்னா, என்னால பழையது போல செபிக்க முடியல, பழையது போல துதிக்க முடியல, பழையது போல வேதத்தை ரொம்ப வாசிக்க முடியல. ஆண்டவரே, நான் அதை விரும்புறேன். யோபு அதை விரும்பினானே, அந்த முந்தின சீர். அன்னைக்கு அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஏதோ கட்டானது மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் அதை விரும்புறேன். ஆண்டவரே, எனக்கு மீண்டும் தாங்கப்பா. அப்படி கேட்க விரும்புறவங்க உங்க கைகளை உயர்த்தி, எனக்கு மீண்டும் வேணும். அன்னைக்கெல்லாம் முந்தியெல்லாம் என்னால உபவாசம் இருக்க முடிந்தது, இப்ப எனக்கு முடிய மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் எனக்கு முழங்கால் போட முடிந்தது, இப்ப முடியலையே. முன்னாடி எல்லாம் பைபிளை திறந்தேன்னா மினிமம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிப்பேன். இப்போ எனக்கு ஒரு அதிகாரத்தை தாண்ட மாட்டேங்குது. அப்பா, மறுபடியும் வெறுமையாக்குகிறவன் வெறுமையாக்கி போட்டாலும் மறுபடியும் மகிமையை திரும்ப வர பண்ணுவேனே. இந்த அனுபவங்கள் எங்களுக்கு வேணும், இந்த அனுபவங்கள் எங்களுக்கு வேணும். கேளுங்க, இந்த அனுபவத்தை தாரும், மறுபடியும் தாரும். உங்க சமூகம் நான் ஓடி ஓடி வருகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க ஆண்டவரே, மீண்டும் வேணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. ஆமென். தாவீது கண்ணீரோடு சொல்லுகிறான், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. முன்னாடி நான் இப்படிதானே போயிட்டு வந்தேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. முன்னாடி நான் இவ்வளவு சந்தோஷம், இப்ப எனக்கு கூட்டத்துல போக முடியல. எல்லாரும் உன் தேவன் எங்கே என்று கேள்வி கேட்கிறாங்க. இப்ப எனக்கு கூட்டத்துல போய் நிக்க முடியல. ஏன் உனக்கு இன்னும் ஒண்ணு ஆகலைன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் உனக்கு இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. எனக்கு இப்ப கூட்டத்துல நிக்க முடியல. கர்த்தாவே, அந்த ஆதி நிலை திரும்ப புதுப்பிப்பீராக, 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 உயிர்ப்பிப்பீராக. உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஏன் உனக்கு இன்னும் ஒரு காரியம் நடக்கல? உனக்கு ஏன் இப்படி நடக்குது? இப்படிப்பட்ட கேள்விகள். அதனால ஜனக்கூட்டத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது என்கிற நிலையில ஒதுங்கி வாழ்கிற உள்ளமே. ஆமா, உன் அங்கலாய்ப்பை அறிந்தவர் இந்த நாளிலே உன் காதுகளிலே இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கான ஒரு வாசலை திறக்க போகிறார். கர்த்தர் உனக்கான ஒரு வாசலை. Glory, 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 glory. Jesus. Hallelujah. 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 மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. 2 கைகளை உயர்த்தி, காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே, நீர் மனதுருகி. மறுபடியும் சொல்லுங்க, காலத்தையும் சமயத்தையும், காலத்தையும். ஆமென். நீர் எங்களுக்காய். முடிந்த அப்படி கைகளை விரித்து இரக்கம் செய்யுங்கப்பா. ஆமென். மனம் இறங்குமே.
glory. Amen. Oh, எங்கள் தகப்பனே இயேசுவே இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய். எங்கள் தகப்பனே, எங்கள் சங்கீதம் 42:10 எடுக்க வேண்டாம். அப்படி ஜெப நிலையிலே தாவீது இப்படி சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட நிந்தை, அதாவது துடைத்து போடப்படுகிற நிந்தை இருக்கிறது, அதெல்லாம் என்ன, ஆனா அந்த உருவ குத்துற நிந்தை, அதுவும் பாருங்க ஆண்டவரோடு இணைத்து நீங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கு தெரியும், நீங்க ஆண்டவருக்காய் நிற்கிறது அவர்களுக்கு தெரியும். அதை வச்சு உங்க முன்னாடி எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜெபித்தியே, பைபிளை தூக்கிட்டு போனியே, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கிடைத்தது, இப்படிப்பட்ட கேள்விகள் அது எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஆமென், ஆமென். என்ன ஒண்ணுமே நடக்கலையே, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு நீ போனது இல்லாம அவன் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்தியே, அவங்களும் நம்பி வந்து இப்ப அவங்களே உங்ககிட்ட கொஸ்டின் பண்றாங்க, என்ன இன்னும் ஒண்ணுமே நடக்கல, எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறதா? இப்பொழுது நீங்க எங்க நிக்கிறீங்க தெரியுமா? உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குகிறவர் இடத்துல, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குகிறவர் இடத்துல, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குகிறவர் இடத்துல. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. தகப்பனே இயேசுவே இறங்க வேண்டுமே. ஆண்டவரே, இந்த நிந்தைகள் சூழ்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க கிட்ட கூட உங்களை பத்தி சொல்ல முடியாத ஒரு நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டுல சத்தத்தை உயர்த்தி துதிக்க முடியாத நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மாற்றத்தை தருவீங்கன்னா நான் என் உதடுகளை மூடே, நான் சாட்சி சொல்லுவேன், நான் சத்தியத்தை தெரிவிப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு மாற்றம் எங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன், ஜீவிக்கிறார் என் இயேசு, நான் அதை சொல்லுவேன். ஒரு கிரியை நடந்து, ஒரு அற்புதம், நீங்க தான் ஏதாவது ஓரல மதடர பகர பாபா பாபா ஜீசஸ். ஆமென். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு ஆமென். உங்க முகத்தையே அப்பா, முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். ஜீசஸ். ஆமென். உம்மைத்தான்
ஆண்டவரே. எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. ஆமென். ஏசாயா 43:6 கர்த்தர் சொல்லுகிறார், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வடக்கை நோக்கி கொடுன்னு சொன்னா அது கொடுக்கும், தெற்கை நோக்கி வைத்திராதேன்னு சொன்னா அது வைத்திராது. ஆமென். உங்களுக்கான நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு விசை கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர், நீர் வடக்கிலும் கிரியை செய்கிறவர், தெற்கிலும் கிரியை செய்கிறவர். நீங்க சொல்லிட்டீங்கன்னா, வக்கியோல் கூட கொடுக்காம பிடிச்சு வச்சிருந்த எகிப்தியர்கள் கர்த்தர் கட்டளையிட்டதும் பொன்னு பொருள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆமென். உன் பிரயாசத்தின் பலன். ஆமென். உனக்கு வர வேண்டிய நன்மை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா, பறிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்க சொல்லுங்கப்பா, எங்களுக்கு வேற யாருண்டப்பா? எங்களுக்காய் பரிந்து பேசவும், எங்களுக்காய் வழக்காடவும், எங்கள் பட்சமாய் நிற்கிறவும் எங்களுக்கு நீங்க மட்டும்தான் உண்டு ஆண்டவரே. நீங்க தான். ஆமென். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நான் சொல்லுகிற வார்த்தை ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களுக்கு சேர்த்துதான், உங்களையும் சபையோடு சேர்த்து வைத்துதான் பார்த்து ஆமென் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். சிலதெல்லாம் அடைப்பட்டே இருக்கு. ஆமென். அது ரிலீஸ் ஆகவே மாட்டேங்குது. கர்த்தர் சொல், நான் கொடுன்னு சொல்லணும். ஆண்டவர் கொடுன்னு சொல்லுங்கப்பா, இனி வைத்திராதேன்னு சொல்லுங்கப்பா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இந்த ஜெபத்தை கிருபையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கப்பா. யார் யாரெல்லாமோ சொல்ல வைத்து பார்த்தேன், அது இன்னும் இருகதான் செய்தே தவிர திறக்கல்ல. ஆண்டவர் உங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெண்கல கதவுகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை முறிக்கும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமானாலும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலானாலும் கைக்கு வரும், கைக்கு வரும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தாவே சொல்லிருங்கப்பா, சொல்லுங்க ஆண்டவரே. Thank you Holy Spirit. சொல்லுங்க ஆண்டவரே. சொன்னீங்களே, எல்லா யுத்தம் கஷ்டத்திலும் மோசையோடு யோசுவா கூட நின்னான். நீங்க மோசைட்டு சொன்னீங்களே, உன் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு. அதே போல இன்னைக்கு நீங்க சொல்லுகிறவர், இன்னைக்கு நீங்க சொல்லுகிறவர் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. துணையாளரே, 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 இணையில்லா ஆமென். உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, உயிரோடு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து
கவலை இல்லையே. ஆமென். Glory கர்த்தர் கரம் நான் கர்த்தர் கரம். சத்தமா சொல்லுங்க. எதை குறித்தும் பயம் இல்லையே அப்பா. காரணத்தை சொல்லுங்க. என் நேசர் நடத்துகின்றீர். என் நேசர் ஆமென். தாய்மடியில் தவழுகின்ற தகப்பனே தாய்மடியில் பலர் சாபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. பலர் சாபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி ஆமென். உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா என்ன தருவேன்? உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா கைகளை உயர்த்தி ஆயத்தனை அன்பு என்னே. ஆமென். ஜீசஸ் ஆமென். இதற்கு ஈடா என்ன தருவேன்? இதற்கு ஈடா என்ன தருவேன்? இதற்கு ஈடா glory. ஆமென் ஆமென். அர்ப்பணிக்கிறோம். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீர். எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர். வெட்கத்தோடு திரும்ப விட மாட்டீங்க. வெட்கத்தோடு திரும்ப விட மாட்டீங்க. ஆமென். 18 வருடம் ஆனாலும் அவர் தொட்டு நிமிர்ந்து தேவனை எல்லா கண்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்த வைத்தார் அல்லவா? அப்படிதான் உங்களுக்கு செய்வார் செய்வார் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 5வது நாள் ஜெபத்தில் இங்கே வந்திருக்கிற ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வருகிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ஆமென். நான் எடுத்துட்டு வந்த ஜெப குறிப்புகள் வேற, அதுல ஒண்ணு கூட ஜெபம் பண்ணல. ஆமென். ஆவியானவர் அப்படியே வார்த்தைகளை தந்து ஜெபிக்க வைத்துட்டே இருந்தார். ஆமென். அநேக உள்ளங்கள் ஹல்லேலூயா அந்த அடிக்காயத்தோடு, இந்த மனதின் அடிக்காயத்தோடு நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அவர் மருந்து போட்டுட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்க முகத்துல அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணு. உங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்து விட்டார். ஆமென்.
பக்கத்துல 2 பேரும் கை கொடுத்து சொல்லுங்க, சாட்சி சொல்ல போறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க வேண்டாம், வெளியே. ஆமென். சாட்சி சொல்ல போறோம். அல்லேலூயா. 1 2 இல்ல, 18 வருடம் ஆனாலும் அவன் எங்க இருக்கிறானா? சமூகத்துல தான். எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். நிமிர்ந்து எல்லாரும் எழும்புங்கன்னு சொல்லும் போதும் அந்த அம்மாக்கு ஒரே ஹைட் தான். எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லும் போதும் அந்த அம்மாக்கு ஒரே ஹைட் தான். ஆமென். அவளே எப்படி அடையாளம் காட்டுவாங்க தெரியும்? அந்த ஒரு சிஸ்டர் வருவாங்கல்ல, அது கூனியா. ஆனால் அவ எங்க இருந்தா தெரியுமா? சமூகத்துல. ஒரு நாளை கத்தர் வைத்திருந்தார்ல, நிமிர்ந்து மகிமைப்படுத்த. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்ப அவளுக்கு கூட்டத்துல போய் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்துல போய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட 12 வருஷம் ஒரு கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் அவளை சாட்சியா சொல்ல வைத்தாரலாம். 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன். அவனுக்கு ஊர்ல போய் நிக்க முடியாது. அவன் உறைவிடமே கல்லறை. ஆனா அந்த ஊருக்கே கர்த்தர் அவருடைய பிரதிநிதியா வச்சிட்டார். பாத்தீங்களா? அவர் இன்றும் சேவிக்கிறார். பத்மோ தீவிலே 4 பக்கமும் அடைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். நல்ல கைகளை தட்டி உயிரோடு இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்காக மரித்த இயேசுவை நான் மிகவும் நேசிக்கிறேன், எனக்காக உயிர்த்த இயேசுவை நான் மிகவும் ஆராதிக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. எனக்காக ஒருத்தங்க மரிக்கிறாங்கன்னா அதுல லவ் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன வர்ஷிப் பண்ண வைக்குது. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். சில தாய்மார் பார்த்திருக்கீங்களா? டெலிவரி டைம்ல இறந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்துட்டு இறந்திருக்கு. இப்படி நிறைய நடந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளை எங்க அம்மா அப்படின்னு அந்த. ஆனா அதை வர்ஷிப் பண்ண முடியாது, லவ் பண்ண முடியும் நிறைய. ஆமா, வர்ஷிப் பண்ணணும்னா எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாத ஒண்ணு நடக்கணும். ஆமென். அவர் மனிதன் அல்ல, எனக்காக மரிக்க மனிதனாய் வந்தார். ஆனால் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. ஆமே. கலிலேய கடற்கரையில மட்டுமல்ல, யோவானே பத்மு தீவிலும் உன்னை அதிசயமாய் நடத்த வல்லவர் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் 2 தனையான பலம். ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் சிலர் வந்திருக்கிறீங்க, உங்களையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வருகிறவர்களை வாழ்த்துகிறேன். வாஞ்சை இருந்தும் வர முடியாத சூழ்நிலையிலும் வீட்டில் ஆயத்தத்தோடு ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபங்கள் இன்று மாலை 6:30 மணிக்கு உண்டு, நாளை காலை உண்டு, தொடர்ந்து நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமானால் ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குறிப்பை ஜெப குழுவிலும் போட்டு விடுவார்கள். மிகவும் முக்கியமான ஜெப குறிப்புகள் இங்கும் சொல்லி எல்லாமே இங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனால் எல்லா குறிப்புகளுக்காக, சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி, எல்லாவற்றுக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அதுக்காக தான் நம்ம ஆஃபீஸே வைத்திருக்கிறோம். ஆஃபீஸ் மெயினாக வைத்திருக்கிறது ஜெபிக்கிறதுக்காக தான். மற்ற வேலைகள் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். உடைய ஆணி பாய்ந்த கரத்தை தயவாய் நீட்டுங்கப்பா. தயவாய் நீட்டி உடைய பிள்ளைகளை தொடுவீராக, தொட்டு சுகத்தை கொடுப்பீராக. ஒரு தீங்கோ பலவீனமோ ஒன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பீராக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் உடைய இரத்தத்தின் வல்லமை பாயட்டும். ஆண்டவர், நாங்கள் பேர் சொன்னது கொஞ்சம் ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தம். ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவர் இங்கே சர்ச்சுக்குள்ள ஆன்லைன்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் உடைய கரங்களை தருகிறோம். அப்படி யாராவது பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உம்முடைய குணமாக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடுவதாக, தொடுவதாக, தொட்டு சுகத்தை கொடுப்பீராக. கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள வல்லமையுள்ள நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் வியாதிகளை, எங்கள் நோய்களை, எங்கள் பலவீனங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. கோடி நன்றி. சாட்சியாய் நிறுத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கிருபையாய் கேட்ட தயவுக்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா.